அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய மிக நெருங்கிய நண்பர், மிக நெருக்கமான கூட்டாளி சார்லி கிரிக் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக தற்பொழுது பரவிக்கொண்டிருக்கிறது. அந்த வீடியோ காட்சியும், அவர் சுடப்பட்ட வீடியோ காட்சியும் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்றைய தினம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் தேசிய கொடி, அமெரிக்காவுடைய தேசிய கொடி அரை கம்பத்திலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு நாட்டில் தேசிய கொடி அரை கம்பத்திலே பறக்க விடப்பட்டால் அது அந்த நாட்டுடைய துக்க தினம் என்று தான் சொல்லப்படும். அமெரிக்காவில் அப்படி என்ன நடந்தது என்று பார்த்தால், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சார்லி கிரிக் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வீடியோ தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த சார்லி கிரிக் யார் என்று பார்த்தால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய மிக நெருங்கிய ஒரு கூட்டாளி. இதே போல வலதுசாரி இளைஞர் ஆர்வலர், இதே போல டர்னிங் பாயிண்ட் ஆஃப் USA என்ற இளைஞர் அமைப்புடைய இணை நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர். டொனால்ட் ட்ரம்புக்கு சார்பாக பல இடத்திலே இவர் பேசியவர். குறிப்பாக அந்த ஜனாதிபதி எலெக்ஷன் சந்தர்ப்பத்தில், கேம்பிங் உடைய சந்தர்ப்பத்திலும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக பல இடத்திலே பேசியவர் தான் இந்த சார்லி கிரிக். இவருக்கு வெறுமனமே 31 வயது தான் ஆகுது. 2 சிறிய குழந்தைகளுடைய தகப்பன். அமெரிக்கா அரசியல் வட்டாரத்திலே முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவர். 11ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம், இவர் பொது இடத்தில் பட்டப்பகலிலே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்துச்சு என்று பார்த்தால், அமெரிக்காவுடைய மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மாநிலம் தான் உட்டா. இந்த உட்டா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உட்டாவெளி யூனிவர்சிட்டியில பேச்சு நிகழ்வுல இவர் கலந்து கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவ மாணவிகள் எல்லோரும் இவருடன் அந்த பேச்சு கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். பலர் பல கேள்விகளை கேட்க இவர் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை சம்பந்தமான கேள்விகளுக்கும் இவர் பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த இடத்துல மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்று பொறிக்கப்பட்ட கெப்களையும் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே வீசி தன்னுடைய அந்த ஆதரவை, டொனால்ட் ட்ரம்பின் மீது இருந்த தன்னுடைய ஆதரவையும் இவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இவர் ஒரு கூடாரத்துக்குள்ளால் இருந்து தான் பேசிக் கொண்டிருந்தார். அந்த கூடாரத்தில் அமெரிக்கா கம்பேக் என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. இப்படி அந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. அந்த துப்பாக்கியுடைய புல்லட் சரியாக இவருடைய கழுத்து பகுதியை துளைத்து கொண்டு சென்றது. அந்த துப்பாக்கியுடைய புல்லட் பட்டவுடன் அவருடைய கழுத்து பகுதியிலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடியது. இந்த வீடியோக்களும் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருந்தது. இந்த குண்டடிப்பட்ட உடனே சம்பவ இடத்திலேயே இவர் உயிரை விட்டார் என்பதாக அமெரிக்காவுடைய செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வு நடந்தவுடன் அந்த இடத்திலே கூடியிருந்த மக்கள், மாணவர்கள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். இந்த சம்பவத்தை யார் செய்தது என்ற சந்தேகத்தின் பேரிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பது விசாரணைக்கு பிறகு தெரிய வந்திருக்கிறது. எனவே இவரை யார் சுட்டது என்பது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வந்தவர்களையும் இவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இவரை இலக்கு வைத்து சுட்டது யார் என்பது தெரியாமல் இருக்கிறது. இவர் கொல்லப்பட்ட செய்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிய வந்த பொழுது, இவர் சிறந்த ஒரு மனிதன், இவர் வரலாற்று நாயகன் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சார்லி கிரிக் இறந்ததற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கும் முகமாக அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல இருந்த தேசிய கொடி அரை கம்பத்திலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்று உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.